ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். மே 30 அன்றைக்கி எடுத்தது, எடிட் பண்ண லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். 70 வயசை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 71 எங்கள் அப்பாடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அப்பாவோட பிறந்தநாளை முதியோர் இல்லத்தில் செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். மகள்கள், மருமகன்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். திருச்சி காட்டூரில் இருக்க ஒரு முதியோர் இல்லத்தில் இந்த பர்த்டே செலிப்ரேஷனை பிளான் பண்ணியிருந்தோம். முந்தின நாளே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சாச்சு. வாங்க அப்பா வாங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு சொல்லியிருந்தோம். அவங்களே வயசானவங்கிறனால செஞ்சுக்கிட்டாங்க. என்ன விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கன்னு கேட்டிருந்தோம். மாம்பழம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மாம்பழம் மட்டும் ஒரு 20 கிலோ வாங்கிக்கிட்டு வந்தோம். அப்பாவுக்கு சொல்லாமல் தான் இதை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த முதியோர் இல்லத்தில் 110 பேர் முதியவர்கள் இருக்காங்க. ரொம்ப வயசானவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இங்கே இருக்க நிறைய பேருக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டவங்கள அவங்களுக்கு வயசானதுக்கப்புறம் நம்ம தான் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி முதியோர் இல்லத்தில் விடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. சின்ன பர்த்டே கேக் வாங்கிட்டு போயிருந்தோம். அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு கேக் வெட்டினோம். திருவாளர் ஆசீர்வாதம் அருள்மேரி அதாவது பிறந்த நாள். இந்த குடும்பம் நம்ம இல்லத்தோட மிகவும் தொடர்பு கொண்ட ஒரு குடும்பம். ஏன்னா இவங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே அவங்க வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம்னாக்க நமக்கு மருமகன், அப்புறம் மகன், பேரப்பிள்ளைங்க எல்லாம் கொண்டாடணும் சொல்லி இந்த நாளில் நமக்கு ஒரு நல்ல ஒரு உணவு கொடுத்து ஆடு தேசினோட அபரிமிதம் ஆசிரியர்களும் உள்ள உடலாகும். அதனால நல்ல விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம். அதே மாதிரி பிள்ளைகளை வளர்த்து எடுக்கணும் சொல்லி நாம் நினைப்போம். தாத்தா தாத்தா யார்கிட்ட பிறகு தாத்தா இருக்கலாம். தாத்தாவெல்லாம் கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துக்கணும். இப்போ எல்லாம் அதான் பெரிய சங்கடங்கள் வருது. ரொம்ப பாசமாக நேசமாக வச்சுக்கணும். கடைசி வரணும். புரிஞ்சுச்சா? இந்த நல்ல நாளில் ஆண்டு ஏசணும். Happy birthday to you. Happy birthday to you. May God bless you. May the good God bless you. May the good God bless you, dear. Happy birthday. வீடியோ அப்படியே விடுங்க.
இந்த சைடு கொண்டு இது வரைக்கும் மாக்க போட்டு சாப்பிடுங்க. போதும். மதிய சாப்பாடு அவங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து பணம் மட்டும் கொடுத்துருந்தோம். கேக் வெட்டி முடித்தோன்னே சாப்பாடை வந்து எல்லாருக்கும் தட்டில் போட்டு கொடுத்தாங்க. இங்கே ஒரு 10-15 பேர் தான் சாப்பிட்டாங்க உட்காந்து. மித்தவங்களாம் ரொம்ப வயசானவங்க, நடக்க முடியாதவங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கெலாம் வந்து ட்ரேயில் வச்சு அவங்க இருக்க இடத்துக்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்க. பேர பிள்ளைங்க தான், எங்க பிள்ளைங்க தான். அப்பா 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 இங்க பாருங்க. என்னடா போட்டோ எடுக்கிறது? நான் திரும்பி நில்லுங்க, நில்லுங்க எல்லாம் ஒன்றா. வீடியோவும் ஓடுது ஃபோட்டோ. ஜோடி வராங்க, ஜோடியாக வராங்க. சாப்பாடெலாம் கொடுத்து அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்க கூட கொஞ்சம் நேரம் இருந்து நாங்கள் பேசிட்டு, அவங்க பக்கத்தில் உட்காந்து எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இது மாதிரி நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷத்தெல்லாம் முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள்லாம் போய் நம்ம கொண்டாடிட்டு வந்தோன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நமக்கும் மனசு நிறைவாக இருக்கும். சர்ச் போயிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்பாவுக்கு வீட்டில் கேக் வெட்டுறதுக்காக கேக் வாங்கினோம். நிறைய ஃப்ளேவரில் கேக்லாம் இருந்தது. இந்த கேக் தான் செலக்ட் பண்ணோம். இதில் அப்பா பேரை எழுதி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே சமைச்சு காலையிலே வச்சுட்டு வந்தோம். மட்டன் பிரியாணி, தால்ச்சா, ஆனியன், சிக்கன் 65, சிக்கன் கிரேவி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்திருந்தோம். வந்த உடனே எல்லோரும் சாப்பிட்டுட்டு
ஒரு குட்டி தூக்கம் போட்டோம். பர்த்டே செலிப்ரேஷனில் ஐஸ்கிரீம் இல்லாமல் எப்படி, அப்புறம் ஒரு ஃபேமிலி பேக் வாங்கிட்டு வந்துட்டு எல்லா குட்டீஸும் ஒரு 4 மணி போல் சாப்பிட்டாங்க. பர்த்டே பாய் அப்பாவுக்கும் கொடுத்தோம், அவங்களும் சாப்பிட்டாங்க. கடைசியாக 5 மணிக்கு வாங்கிட்டு வந்த கேக்கை குட்டீஸோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி இந்த நாளை சூப்பராக முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களான்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.